ஜீசஸ் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி, நாம் துதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஜெயிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை இந்த மாதம் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கடந்த நாளெல்லாம் தேவன் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டார். இந்த நாளிலும் அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய கிருபை பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை துதிக்கும்படி எங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்ததுனால நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கடந்த நாளெல்லாம் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு தேவன் எங்களுக்கு பலத்தை தந்தீரேன். தகப்பனை, வருகிற நாளிலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தும்படி உம்முடைய கிருபையுள்ள கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவனே, நீர் எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரமாக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்க தேவன் உதவி செய்வீராக. தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற நாளெல்லாம் உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய. ஆண்டவரே, எங்கள் அருணாதல் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை புரிவீராக. ஒவ்வொரு நாளும் தேவனே உம்மை பிரதிபலித்திட ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் மேன்மையானது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருப்பது ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு லாபமானது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சந்தோஷமாக இருப்பது ஆண்டவரே. தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகெங்கும் நடக்கக்கூடிய ஆராதனையில் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமான நாளில் யாரெல்லாம் புதுசாக வராங்களோ கர்த்தர் அவர்களோடு கூட பேசுங்க. தேவ ஆவியானவர் அவர்களோடு கூட இடைபடுங்க. இயேசுதான் மெய்யானவர் என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஒரு வாய்ப்பு தாங்க. ஆண்டவரே, நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திரம். நாளில் வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மறைத்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தேவனை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர்தாமே பொறுப்படுத்தி நடத்த. ஆண்டவரே, இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்படுவதாக. இந்த சபையை சுற்றில் இருக்கிற கிராமங்களெல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு சொந்தக்காரலாய் மாறட்டும். ஆண்டவரே, தகப்பனே, நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையுள்ள கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, பாடல் பாடுகிற நம்முடைய மகனை நம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துங்க. நம்முடைய கிருபையுள்ள பிரசன்னத்தில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே தகப்பன் நீர் எங்களுக்கு தருகிற நம்முடைய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, அதை நாங்கள் கீழ்ப்படியத்தக்க நல்ல இருதயத்தை எங்களுக்குள்ள வைங்க. ஆண்டவரே, நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அருமையான டேனி பிரதர் அவர்கள் வந்து ஆராதிக்கிற வேளையிலே நாம் சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையானவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே உமக்கு சோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். உமக்கு சோத்திரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர். தகப்பனே, உமக்கு சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அப்பா, மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு சோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருக்கிற தகப்பனே. நீர் எங்களை ஆளுகிற தேவன். அப்பா, உமக்கு சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே பெரியவர். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரே, நீர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஒப்பான தேவன் இந்த பூமியில் இல்லை. வானிலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் ஆண்டவரே ஒருவரும் இல்லை தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். இயேசு ராஜாவே, தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? இயேசு ராஜாவுக்கு ஒப்பானவர். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? இந்த உலகத்தில் நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும்,
நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ நன்றி தகப்பனே, ஓ நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீ சிறந்ததை தருகிற தேவன். நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த உலகம் பார்த்தது போல நீர் எங்களை பார்க்கவில்லை தகப்பனே. நீர் எங்களை அழைத்த திட்டம் வேறு. ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரித்து மகிழ்கின்ற தேவன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் சந்ததி, நாங்கள் யோசுவாவின் சந்ததி. பாமை துதிக்கிறோம். we are J generation. இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்களை என்னை தொட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே. என்ற பாடலை எழுந்திருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உற்சாக மனதோடு பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசுவே. ஆமென். நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என்னை தொட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே. இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. இந்த கரங்கள் என்னை தொட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே. உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன், உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டே. உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன், உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டே. We are J generation, we are J generation, we are J generation, we are J generation. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை நீ கண்டீரே. இந்த உலக தோற்றம் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை நீ கண்டீரே. ஹல்லேலூயா. இந்த உலக தோற்றம் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தீரே. உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன், உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டே. உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன், உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டே. We are J generation, we are J generation, we are J generation. Hallelujah. We are J generation. வாழ்வோ சாவோ மரணமோ ஜீவன் உம்மை விட்டு பிரியேனே. இந்த உலகம் முழுதும் உந்தன் நாமம் உயர்த்தி சொல்வேனே. வாழ்வோ சாவோ மரணமோ ஜீவன் உம்மை விட்டு பிரியேனே. இந்த உலகம் முழுதும் உந்தன் நாமம் உயர்த்தி சொல்வேனே. உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன், உந்தன்
உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டே, இயேசுவின் சிலுவையால் வாழ்கிறே, அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டே. நாங்கள் இயேசுவின் சந்ததி, எங்கள் இயேசுவாவின் சந்ததி, நாங்கள் இயேசுவின் சந்ததி. அல்லேலூயா. நாங்கள் இயேசுவாவின் சந்ததி. சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் இயேசுவின் சந்ததி, நாங்கள் இயேசுவாவின் சந்ததி, நாங்கள் இயேசுவின் சந்ததி, நாங்கள் இயேசுவாவின் சந்ததி. உந்தன் சிலுவையால் வாழ்கிறே, உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டே, உந்தன் சிலுவையால் வாழ்கிறே, உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டே. We are J generation. Hallelujah. We are J generation. நாங்கள் இயேசுவின் சந்ததி, நாங்கள் இயேசுவாவின் சந்ததி, நாங்கள் இயேசுவின் சந்ததி, நாங்கள் இயேசுவாவின் சந்ததி. JUSUS. நாங்கள் இயேசுவின் சந்ததி, JUSUS. நாங்கள் இயேசுவின் சந்ததி. உங்கள் சிலுவையால் வாழ்கிறே, உங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டே. இருதயத்திலிருந்து சிலுவையால் வாழ்கிறே, உங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டே, உங்கள் சிலுவையால் வாழ்கிறே, உங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டே, உங்கள் சிலுவையால் வாழ்கிறே, உந்தன் இரத்தத்தால் மீட்கப்பட்டே. நாங்கள் இயேசுவின் சந்ததி. சொல்லுங்க நம்ம, நாங்கள் இயேசுவாவின் சந்ததி, இயேசுவின் சந்ததி, நாங்கள் இயேசுவாவின் சந்ததி, நாங்கள் இயேசுவின் சந்ததி, நாங்கள் இயேசுவாவின் சந்ததி, நாங்கள் இயேசுவின் சந்ததி, நாங்கள் இயேசுவாவின் சந்ததி. ஆமென். அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்காக, ஆண்டவரே, எங்களை பிரித்தெடுத்து உமது சந்ததியாக இந்த பூமியில் வாழ வைத்த தேவன். அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த உலகம் எங்களை பார்த்தது போல நீர் எங்களை பார்க்கவில்லை தகப்பனே. ஆண்டவரே, நீர் மகிமையினால் ஆண்டவரே உமது சிலுவையை ஆண்டவரே சுமந்து உமது ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டெடுத்த தேவன். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் பெரியவர். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாக எங்களை தெரிந்து கொண்ட தேவன். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாக எங்களை பெயர் சொல்லி எடுத்த தேவன். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உங்கள் அக்கினியை இந்த நாள் எங்கள் மேலே. என்ற பாடலை உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம், பாடுவோமா? உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. ஹல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. சொல்லுங்க, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உன் வல்லமையை
இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஆழத்திலிருந்து அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிற ஹல்லேலூயா அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிற அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நின்ற செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நின்ற செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நதியாய் ஊற்றிடுமே உன் வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே உன் வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு அற்புதங்கள் சீரலாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவி வந்திடுவே. அற்புதங்கள் சீரலாய் நடந்திடுவே. அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. இந்த நாளில் அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்ற வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஹல்லேலூயா ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே உன் வல்லமையை. இயேசுராஜா இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. ஹல்லேலூயா அனுசத்தை உமக்காய் கலக்கிட. ஹல்லேலூயா ஓ அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே. சொல்லுங்க இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. கேளுங்க தேசத்தை உமக்காய் கலக்கிட வரமாக அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட
ஆனல் கொண்டு உமக்கா எழும்பிட, இந்த தேசத்தில் ஆனல் கொண்டு உமக்கா எழும்பிட. ஆமீன். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்ற ஆவியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றுங்கள் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறோம். ஆண்டவரே, ஆவியை ஊற்றும், ஆவியை படி நடக்க கிருபை தாரும் ராஜா. இந்த நாளிலிருந்து நாங்கள் ஆவியின்படி நடக்க கிருபை தாரும் தகப்பனே, கிருபை தாரும் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்கள் சபையிலே நடக்க நீர் கிருபை பொழியும் தகப்பனே. ஆண்டவரே, தேசத்தை, இந்த பகுதி மக்களை அப்பா, எங்களை உற்றார் உறவினர்களை உமக்காய் ஆண்டவரே எழும்ப செய்ய உமது வல்லமையை ஊற்றித்தாரும் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அபிஷேக அக்கினியை பெற்றுக்கொண்டிருக்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, ஆராதிக்க ஆண்டவரே நீர் கிருபை பொழிந்திடும் தகப்பனே. உமது வல்லமையை தாரும் ராஜா. இயேசு ராஜாவே, உமது அக்கினிமயமான நாவுகள் ஆண்டவரே எங்களுக்கு பிரியட்டும் ராஜா. எங்கள் வாவிலே உமது வல்லமை இறங்கட்டும், எங்கள் வாக்கையில் உன் வல்லமை இறங்கட்டும் ராஜா. எங்கள் செயல்களில், எங்கள் போக்குகளில், வரத்திலும் உமது வல்லமை எங்களுக்கு அபிஷேகமாய் இறங்கட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர். ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமது அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உமது கிருபை எவ்வளவு பெரியது, நீர் செய்த அதிசயங்கள் எவ்வளவு பெரியது. அதை எங்களால் வர்ணிக்க முடியாது தகப்பனே, அதை எங்களால் வர்ணிக்க முடியாது. நீர் சர்வ வல்லவர், நீர் ஒருவரே சர்வ வல்லவர். பாமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவர், நீ சர்வ வல்லவர். உம் கரங்களின் ஆதாரமே என்ற பாடலை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி பாடுவோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். கரங்களை தட்டி விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசு ராஜாவின் கரங்கள். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே,
இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசு ராஜாவின் கரங்கள். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசு ராஜாவின் உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆமென். ஓமை துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஒரு செய். ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அதிசயங்கள் விவரிக்க முடியாது. இதுவரை செய்த நன்மைகளை, அற்புதங்களை வர்ணிக்க முடியாது. அவர் பெரியவர், அவர் வல்லவர். இதுவரை எங்களை ஏந்தினீர், எங்களை தாங்கினீர், எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தப்புவித்தீர் ராஜா. இந்த தகுதிகள் எங்களுக்கு இல்லை தகுப்பனே, எல்லாமும் கிருபை ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம் கிருபை. நாங்கள் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் நிற்பதும் கிருபை தகுப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது நிற்கும். நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம், அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது நிற்கும் ராஜா. தாமதமாகும், தாமதமாகும், ஆனாலும் தடைபடாது, ஆனாலும் தடைபடாது. என் தேவன் எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் நாங்கள் பொறுமையோடு ஓட எங்கள் தேவன் வெற்றியடைய செய்வார். ஆண்டவரே, குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமானால் ஜெயம் கர்த்தரால் வரும். ஆயத்தமாக இருப்போமா? நாம் ஆயத்தமாக இருப்போமா? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போமா? ஓமை துதிக்கிறோம், பாமை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து நடத்துகிறீர். நீர் எங்களை பாதுகாக்கிறீர். இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன். ஆண்டவரே, 5 மாதங்கள் எப்படி போனது என்று தெரியவில்லை தகப்பனே. இந்த 6ஆம் மாதத்தில் 1ஆம் நாளில் ஆண்டவரே, உமது ஓய்வு பரிசுத்த நாளில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ராஜா. நாங்கள் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போகும் தூரம் ரொம்ப தூரமாய் இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்கள், நீர் சொல்லியிருக்கிற காரியங்கள் தாமதமானாலும் அது ஒரு நாளும் தடைபடாது தகப்பனே. நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர்கள். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, சொத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்காமல் உங்கள் கை குறுகி போகவில்லை தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் செய்த அக்கிரமங்களே, நாங்கள் செய்த பாவங்களே உமது ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரே உமது அதிசயங்களை பெற்றுக்கொள்ளாமல் தடையாக இருக்கிற தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, தகப்பன் பிள்ளையை கிட்டி சேருவது போல நாங்கள் உம்மை கிட்டி சேர நீர் உமது பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, ஒருவரும் எங்களுக்கு தடையாய் நிற்பதில்லை. ஒருவரும் உம்மை கிட்டி சேராதபடிக்கு எங்களை தடையாய் நிற்பதில்லை. உமது கிரயத்தை கொடுத்து ஆண்டவரே, உமது சொந்த இரத்தத்தை கொடுத்து எங்களுக்கு கிரயமாக எங்களை ஆண்டவரே மீட்டுக் கொண்டிருக்கிற ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட ஆண்டவரே, சுவிகார புத்திர ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் வழிவிலக போகாதபடிக்கு உமது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நடத்துதலோடு உமது ஆலோசனையோடு ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. நீர் எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் நீ எங்களில் இருக்க பெரியவராய் இருக்கிறீர் ராஜா. நாங்கள் எங்களை மீட்டுக்கொண்டு இருக்கிற அப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது பாதத்தை முத்தம் செய்ய ஆண்டவரே, நாங்கள் வழிகளை அழியாமல், எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் பாவங்களும் எங்களை வழிவிலகி போகாதபடிக்கு ஆண்டவரே, குமாரன் கோபம் கொள்ளாமல் நாங்கள் வழிகளை அழியாமலும் ஆண்டவரே உங்களை பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இனி வரும் நாட்களிலும் இதுவரை நடத்தினது போல இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சகலத்தையும் கருத்தில் ஒப்புடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம் தகப்பனே. மீதியான காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீத பகுதியை, காணிக்க பகுதி, ஆண்டவரே திருவிருந்து பகுதியை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. நீர் வழிநடத்தும், நீர் பலப்படுத்தும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ராஜா. சகலத்தையும் கருத்தில் ஒப்புடுக்கிறோம் ராஜா. வார்த்தை என்ற மன்னாவே எங்களை தருவதற்காக நன்றி ராஜா. எங்களை இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு பேசும். நீர் எங்கள் நல்ல ஆலோசனைகளை தாரும் ராஜா. நல்ல போதனைகளை தாரும் தகப்பனே. எங்களை வழிநடத்தும் ராஜா. எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி ராஜா. எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ராஜா. சகலத்தையும் நீர் எங்களுக்காக திருப்பி கொடுத்தீர் தகப்பனே. பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம்.
23ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டு இந்த மாதம் கர்த்தர் நமக்கு எல்லா சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஜீவனை கொடுத்து இந்த ஆராதனைக்கு கடந்து கொடும்படியாக நல்ல பலத்தை கொடுத்தபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருப்பதில்லை. துக்கமும் சந்தோஷமும் கலந்து வந்து கொண்டே இருக்கிறது. வியாதிகள் வரும், வேதனைகள் வரும், சுகவீனங்கள் வரும், பலகீனங்கள் வரும், மரண தருவாய்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம், ஒரு நாள் துக்கத்தோடு காணப்படுவோம். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை தான் தாவீது சொல்லுகிறார் இந்த இடத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படி என்று சொல்கிறார். அவர் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் எனக்கு மரணம் வருகிறதான தருவாய் இருக்குது என்று சொல்லி தெரிந்த போதிலும் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர் விரும்புகிறவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய வல்லமை எனக்கு போதுமானது, கர்த்தருடைய அபிஷேகம் எனக்கு போதுமானது, கர்த்தருடைய வழிநடத்துதல் எனக்கு போதுமானது என்று சொல்லி அந்த மரண தருவாயின் நிமித்தம் விசுவாசம் உள்ளவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபமாக இருந்தால் அந்த ஜெபமானது நம்ம எந்த மரண தருவாயில் காணப்பட்டாலும், எந்த படுகுழியில் விழுந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த ஜெபம் நம்மை உயர்த்தும். ஜெபமானது அநேக நுகத்தடிகளை முறிக்கும் வல்லமை கொண்டது. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது அநேக பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஜெபமானது அநேகருடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஜெபமானது அநேக பிசாசுகளை துரத்தும். ஜெபமானது அநேகருடைய வாழ்க்கையில் உயிர் மீட்சியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. கொரியா தேசத்தின் அபிஷேகத்திற்கு, கொரியா தேசத்தின் ரட்சிப்பிற்கு காரணமாக இருந்ததான பால்யாங்கி சோவிடம் ஒரு போதகர் கேட்டாராம். அமெரிக்க தேசத்திலிருந்து அவர் கொரியா தேசத்திற்கு செய்திக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது செய்தி வேலை முடிந்துவிட்டது. செய்தி வேலை முடிந்தவுடன் அநேக பேர் அங்கே அந்த செய்தியை கேட்டு ரட்சிப்படைந்தார்கள். ரட்சிப்படைந்தது நிமித்தமாக அவருக்கு, அந்த போதகருக்கு பயங்கர சந்தோஷம். நான் என்ன செஞ்சேன், பயங்கரமாக இந்த சுவிசேஷம் அறிவித்ததுனால, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததுனால அநேக பேர் இங்கே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அநேக பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, அநேக பேர் கிறிஸ்துவண்டை வந்துவிட்டார்கள் என்று சொல்லி பயங்கர சந்தோஷத்தினால் ஆர்ப்பரித்து கொண்டு டாக்டர் பால்யாங்கி சோவை இவர்கள் சந்திக்க போனார்களாம். அப்பொழுது அங்கே போய் சந்திக்கும் போது இவர்கள் கேட்டார்களாம், பாஸ்டர், நான் இதற்கு முன்பதாக ஜெர்மனி தேசத்திற்கு போயிருக்கிறேன். ஜெர்மனி தேசத்தில் போகும்போது இதே ஜெபத்தில் போனேன், இதே வல்லமையோடு போனேன், இதே பிரசங்கத்தை தான் நான் அங்கேயும் பிரசங்கித்தேன். ஆனால் அங்கே ரட்சிப்பு என்பது இல்லை, அங்கே அநேக மனமாற்றங்கள் கிடையாது, அநேகர் இயேசுவண்டை வரவில்லை, இங்கு மட்டும் ஏன் இப்படி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை, என்ன அது என்று சொல்லி கேட்டார்களாம். அப்பொழுது டாக்டர் பால்யாங்கி சொன்னார்களாம், ஜெர்மனி தேசமானது பிசாசினால் பிடிபட்டு கொண்டிருக்கிறது, அநேக சங்கிலிகள் அங்கு அறுக்கப்படவில்லை, வானமண்டலத்தில் சுற்றித் திரிகிற பொல்லாத சேனைகளின் ஆவிகள் அங்கு கட்டவிழ்க்கப்படவில்லை. ஆனால் எங்கள் கொரியா தேசத்தில் அப்படி அல்ல, நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த கொரியா தேசத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் இங்கு
பறப்பதில்லை, மாறாக தேவனுடைய பிரசனம் இந்த தேசத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. அதனால் சுவிசேஷமானது வல்லமையாக பிரசங்கிக்கப்படுகிறது. அதனால் ஜனங்கள் அனுதினமும் பல லட்சங்கள் கோடிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார்களாம். இன்னுமாக 6 லட்சம் பேர் இந்த ஒரு வருடத்தில் பிறக்கிறார்கள் என்றால் 10 லட்சம் பேர் மறுபடியும் பிறக்கிறவர்களாக, அதாவது இயேசுவண்டை வருகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி சொன்னார்களாம். ஹல்லேலூயா. ஏன் அப்படி என்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னமானது, விசுவாசத்தில் ஜெபிக்கிற ஜெபமானது அது எப்பொழுதும் சாத்தானின் சங்கிலிகளை அறுக்கிறதாக காணப்படுகிறது. அது எப்பொழுதும் பிசாசை துரத்துகிறதாக காணப்படுகிறது. அது எப்பொழுதும் வியாதியை போக்குகிறதாக, விடுதலை கொடுக்கிறதாக, விசுவாசமுள்ள ஜெபமாக காணப்படுமாயின் நம்மளுடைய வாழ்க்கையில் மரண கட்டுகளாக இருந்தாலும், பிசாசின் கட்டுகளாக இருந்தாலும், போராட்டத்தின் நாட்களாக இருந்தாலும், அந்த காலங்களில் எல்லாத்தையும் கர்த்தருடைய கையில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய சுகத்தையும் வல்லமையும் அற்புதத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரே விதமாய் பார்ப்பது அல்ல. எல்லாருமே நாம் சேர்த்து தான் சொல்கிறோம். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி நம்மளை பார்ப்பது கிடையாது. நம்மை பார்ப்பவர்கள் ஒரு நேரம் நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள், ஒரு நேரம் தூஷிக்கிறவர்களாக இருப்பார்கள், ஒரு நேரம் இவங்க உடைக்கப்பட்ட பாத்திரம், இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இவர்கள் வீணா போனவர்கள், இவர்கள் வெறும் ஆள் என்று சொல்லி நம்மை தூக்கி எறிகிறவர்களாக காணப்படலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களையும் என்னையும் பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நம் உடைந்த பாத்திரமாக இருந்தாலும், ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தாலும், வீணன் என்று சொல்லப்பட்டாலும், ஒன்றுக்கும் இல்லை என்று சொல்லப்பட்டாலும், ஒன்றை உருவாக்குகிறவர் கர்த்தர், நம்மை உயர்த்தி வைக்கிறவர் கர்த்தர். நாம் உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் நம்மை ஒட்டி சேர்த்து, நம்மை வாழ்க்கை கொடுத்து, நம்மை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர் அவர் யார் தெரியுங்களா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் நம்மை ஒட்ட வைத்து அழகு பார்த்து, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், மரண கட்டுகள் வந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. இதைதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். தாவீது அழகாக சொல்லுகிறார். அவர் அவர் மரண குழியில் கீழே எப்பொழுதும் அவர் கீழே பார்க்கவே இல்லைங்க. நான் மரணம் அடைய போகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது, எனக்கு ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அநேகருக்கு குடும்பத்தில் பிரச்சனை காணப்படலாம், குடும்பத்தில் வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் வியாதி நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம் அநேக பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படிதான் இந்த தாவீதுக்கும் காணப்பட்டது. அவர் மரண தருவாயில் இருந்த போதிலும் கர்த்தருடைய பிரசன்னமானது, கர்த்தருடைய வல்லமையானது அவரை தாங்கினது என்று சொல்லி விசுவாச அறிக்கை இந்த இடத்துல இடுகிறவராக காணப்படுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். அதாவது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளில் காணப்பட்டாலும், நான் எந்த பிரச்சனையில் காணப்பட்டாலும், எந்த போராட்ட காணப்பட்டாலும், எந்த வியாதியில இருந்தாலும், எந்த குடும்பம் ரெண்டா போற பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை வாழ வைப்பார், என்னை உயர்த்துவார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், என்னை வல்லமையான இடத்தில் கொண்டு நிறுத்துவார் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கையிட்டார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் மரண இருளில் காணப்படுகிறோமா? இந்த காலை வேளையில் வியாதியில் காணப்படுகிறோமா? வேதனையில் காணப்படுகிறோமா? அல்லது பிசாசின் கட்டுகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நாம் முன்வைப்போம். மரண இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், பாதாள கட்டுகள் நம்மை பிடித்து கொண்டாலும், எல்லா கட்டுகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும் அறுத்தருகிறவர் இந்த கால வேளையில் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை வாழ வைப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுப்பார், கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சங்கீத வேலையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிள்ளைகள் வாசனம் இருக்கா? மேலே லைனா இல்லைங்க. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் 20:1. நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
பயப்படாது, சொல்லுங்கள். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமென். கர்த்தர் என் மெய்ப்பதற்கு நான் தாட்சி அடையேன். வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெப்ரி என்னாச்சு? ஓகே, காணிக்கை பகுதிக்கு நேராக செல்வோம். நம் கரங்களில் இருக்கிற காணிக்கையை நாம் கர்த்தருக்கு நேராக எடுப்போம். இந்த நாவில் புது பாட்டு. இந்த இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறா. இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறான். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆமென். தேங்க்யூ. அல்லேலூயா.
எல்லாரும் உட்காருவோம். பாஸ்டம்மா இந்த திருவிரு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்பா விட்டு அந்த ஆராதனை நாளிலேயுமே ஆராதிக்குவோம், பாட்டு பாடுவோம், பிள்ளைங்க வசனம் சொல்லுவோம். கர்த்தாவே நீ அந்த ஸ்லாகத்துக்காக பாக்கியத்துக்காக சுவாமி உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறப்பா. உங்க சோத்திரம் ஆண்டவரை. நாங்கள் 2-3 குடும்பங்களாக இருந்தாலும் சுவாமி இயேசு கிறிஸ்துக்கென்று நாங்கள் காணிக்க போட்டிருக்கோம் சுவாமி. இந்த காணிக்க பகுதியை கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி உமக்கு சோத்திரம் ஆண்டவரை. காணிக்க பகுதி ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. உங்க சோத்திரம் ஆண்டவரை. கொடுத்த பிள்ளைங்க வீட்டிலேயே ஆண்டவரை அவங்கவுங்க தேவைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நீர் ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரை. சங்கீதி பகுதியில் ஆண்டவரை இன்னைக்கு 1ஆம் தேதி 1ஆம் மாதம் ஆண்டவர் 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு வாரம் சுவாமி. நீர் என்ன பேச சித்த வைத்திருக்கோ சுவாமி, உடைய சித்தத்துப்படி நீர் பேசுங்க ஆண்டவரை. நாங்கள் கேட்குறப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சாட்சிகள் இருக்கா? இருந்தால் சொல்லலாம். கர்த்தர் வந்திருக்கிற உங்களை கர்த்தர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். நம்ம மே மாதத்தெல்லாம் முடிச்சுட்டு ஜூன் மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். எல்லாருக்கும் மே மாதம் ரொம்ப ஒரு வெக்கேஷன் காலங்கிறதுனால ஒரு சந்தோஷமான காலங்கள். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு சுறுசுறுப்பான காலங்கள். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலையில் அது பேக் எடு, பையடு, சாப்பாடு எடு, புஸ்தகங்களை எடு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி ஒரு காலகட்டங்களில் வந்திருக்கிறோம். ஸோ நம்மளும் தான் படிக்கிறோம், பிள்ளைகள் படிக்கிறாங்களா இல்லையா, நம்மளும் தினந்தோறும் என்ன பண்ணுறோம், காலையில் அந்த பரபரப்பான ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல தேவன் நம்மளை பாதுகாத்தார். இம்மட்டும் பாதுகாத்த தேவனை நாம் தொடர்ந்து நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்களிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து இந்த மாதத்தில் நிறைய தேவைகள் நமக்கு இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம புஸ்தகம், நோட்டு, பேக்கு இதெல்லாம் வாங்கணும். பிள்ளைகளுக்குரிய தேவைகள் எல்லாத்தையும் நம்ம வாங்கணும். ஸோ எல்லா தேவைகளையும் இந்த மாதம் தேவன் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜூன் மாதம் நம்ம கர்த்தர் நம்மளை 5 மாதம் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இந்த மாதத்திலும் தேவன் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நீங்கள் உற்சாகத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை காண்கிறவர், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர். கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் நாம் ஒரு விசேஷமான வார்த்தைகளை தெய்வ சமூகத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த வேத வார்த்தைகளிலிருந்து நம்மோடு கூட இடைபடுவாராக. தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாட்களில் அவர் தருகிற வார்த்தையை நாம் முதலாவது அதை நாம் படிச்சுட்டு அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு செகண்ட் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமான இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படுவதற்கு தேவன் எங்களுக்கு வழிகளை தந்தீர். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர்
இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக எங்களோடு கூட இடைபடுவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக உடைய கிருபையுள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபிக்கல் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் தேவன் வாக்குத்தத்தம் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல, நான் மறக்கலை. என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். போன மாதம் நீங்கள் என்ன கேட்டீங்க, கர்த்தர் என்ன கொடுத்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆமேன், அல்லேலூயா. அவர் சொல்லலை. எப்படி சொல்லலைன்னா, நீங்கள் ஒரு ஊருக்கு உப்பாக இருப்பீங்க, அல்லது ஒரு தெருவுக்கு உப்பாக இருப்பீங்க, அல்லது நீங்கள் ஒரு ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் உப்பாய் இருப்பீங்க அப்படிலாம் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. மத்தேயு 5:13 இந்த வசனத்தை நீங்கள் என்றைக்குமே மறக்க வேண்டாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். வாங்க, எடுத்துட்டு வாங்க. ஒரே நிமிஷம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உலகத்திற்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். ஒரு முறை நானும் பாஸ்டமாவும் ஜெபிக்கும் பொழுது, ஒரு இரவு ஜெபம் எங்கள் வீட்டில் தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஸ்பெஷல் ப்ரேயராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எங்கள் கூட பேசினார். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறத என்னால் மிக தெளிவாக என்னால் கேட்க முடிஞ்சது. அப்போது நான் சொல்கிறேன், ஆண்டவரே, இந்த மாதிரி பேசுகிறத நீங்கள் தான் எனக்கு தெரியும், ஆனாலும் இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் பேசுகிறீங்களா, இல்லை இதுதான் நானாக கற்பனை பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜெப நேரத்திலே அன்னை பாஷையில் நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். அந்த நேரத்திலே நாங்கள் என்ன செய்கிறோன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் என் கூட பேசுனதை என் மனைவிக்கிட்டே என்ன பண்ணுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அத்தனை நபர்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவராகத்தான் இருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தை ஒரே ஒரு காரியத்தில் ஒன்றிணைக்க முடியும், அது தேவனுக்குள்ள ஐக்கியப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாஷைகள். அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் ஒரே விதமாகத்தான் அந்த ஆளுகை செய்து கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் மற்ற தேசங்களில் மக்களை பார்க்கும்போது, அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை வைக்கும்போது, அவர்கள் உச்சரிக்கிற வார்த்தை, பேசக்கூடிய வார்த்தை, அவருடைய நடக்கைகள், செய்கைகள் எல்லாம் நம்ம தெளிவாக சொல்லிடலாம், இவங்க கிறிஸ்தவர்கள், தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி. அப்போ அந்த வழிகள் எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆமேன். அது மாதிரி நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் என்னோடு கூட இப்போ நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையை என் மனைவி கூட என்ன பண்ணுங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். 3 வார்த்தைகளை அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னென்னா, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருப்பீர்கள், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காய் இருப்பீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருப்பீர்கள். இந்த 3 வார்த்தையை ஆண்டவர் அன்னைக்கு என் கூட பேசினேன். இது நடந்தது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போது இந்த 3 வார்த்தைகளும் ஆண்டவர் என் கூட பேசுகிறது உண்மையானா, நான் சொல்கிறேன், என் மனைவி கூடயும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தைகளை பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறேன். ஆனால் நடந்தது பாருங்கள், நான் மனசுக்குள்ளே நினைக்கிறது என்னுடைய மனைவிக்கு கண்டிப்பாக என்ன ஆகாது, தெரியாது. அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கும் என்ன பண்ணாது, தெரியாது. 2 பேரும் நாங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அந்த நேரத்தில் நான் மனசுக்குள்ளே சொன்ன அந்த வார்த்தைகளை, கர்த்தர் என்னோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை என்னுடைய மனைவியும் பேச தொடங்கினாங்க. எனக்கு என்ன வார்த்தை வந்துச்சோ, அந்த 3 வார்த்தைகள் வந்துச்சோ,
அப்படியே எனக்கு அருகாமையில் ஜெபித்து கொண்டிருக்க என் மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருப்பீங்க, விளக்கு தண்ணி மேலே இருக்கிற விளக்காக இருப்பீங்க, நீங்கள் மலை மேலே இருக்கிற பட்டணமாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. இப்படிலாம் அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறது உண்மை. கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ளே நிறையும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இடைபடுகிற விதங்கள் ரொம்ப ஆச்சரியமான வகையில் இருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். ஏதோ கிறிஸ்தவ லைஃப் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்ம சமைச்சோம், சாப்பிட்டோம், வேலையை செஞ்சோம், பிள்ளைகளை வளர்த்தோம், பிள்ளைகளுக்கு நம்ம திருமணம் செஞ்சு வச்சோம், நம்ம வயசாகிட்டோம் இனி அவ்வளோதான் அப்படின்ற ரீதியில் இல்லாமல் இந்த உன்னதமான அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்தில் இருக்கிற குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த குழந்தைகள் நிறைய அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், கண்ணு தெரியாத பிள்ளைகள், கைகால் ஊனமான பிள்ளைகள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது நான் இதுவரைக்கும் பேசாத ஒரு பாஷையை நான் ஜெபத்தில் பேச ஆரம்பித்தேன், அந்நிய பாஷை. அப்போது அந்த அந்நிய பாஷைகள் எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, இந்த அந்நிய பாஷைகளுக்கெல்லாம் விளக்கம் என்னன்னு நம்ம கூகுளில் போட்டு பார்த்துருவோன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் போடுறேன். சில வார்த்தைகள் இந்த நம்ம இடையில ரிபரபா, பலே பலே இப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா. அப்போ அந்த வார்த்தைகளெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வார்த்தையாக கூகுளில் போடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அந்த வார்த்தையை கூகுளில் போடும்பொழுது அந்த கூகுள் சொன்ன பதில் அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை அது சொல்லக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா. உதாரணமாக வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் குறிப்பிட்ட வார்த்தையை நான் அந்த கூகுளில் போடுறேன். அதுக்கு அந்த கூகுள் பதில் சொல்லுது, ஊனமுற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி போடுது. நான் அந்த வார்த்தையை தான் அந்நிய பாஷையாக பேசியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு கூகுள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா, ஊனமுற்ற பிள்ளைகளின் விடுதலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு பாஷையை நான் பேசும்போது விடுதலைன்னு சொல்லி கூகுள் அதுக்கு பதில் சொன்னது. அப்போ இதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது நாம் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு 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 அதுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நம்ம அந்நிய பாஷையில் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அது பேரே என்னது, அந்நிய பாஷை, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம இங்கே பேசுகிற ஒரு பாஷை உலகத்தில் ஒரு மொழியாக இருக்கலாம். அப்போ அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குங்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு அப்படியே நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த பாஷைகளோடு கூட நம்ம தேவனோடு கூட என்ன பண்ணுறோம், தொடர்பு படுகிறோம், தொடர்பு படுத்திக் கொள்ளுகிறோம் என்கிற அந்த உண்மையான கருத்தை நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்கள் கூட பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இன்றைக்கி இந்த 3 விஷயங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் அதை தான் நீங்கள் சொல்கிறார். சரி, இன்னொரு இடத்துல ஆண்டவர் வந்து இந்த உப்பை குறித்து பேசும்பொழுது இன்னொரு இடத்துல அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொரு இடத்துல என்ன, லூக்காவில் நம்ம எடுத்துக்கொள்ளும். லூக்காவில் 14ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 33, 34, 35 இந்த 3 வசனத்தையும் வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் எந்த சாராம்சத்தில் பேசுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அதுக்குள்ள மேலே உள்ள வசனங்கள்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவர் சில விஷயங்களை பேசுகிறார். அதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை பேசும்போது, ஒருவன் தன்னை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்கிற அந்த அடிப்படையான அந்த காரணங்களில் கொண்டு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, உப்பு நல்லது தான்,
அந்த உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டு போடுவார்கள், கேட்கதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த இடத்துல அவர் என்னத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் சில விஷயங்களை வெறுத்து விடாமல் இருக்கும்பொழுது, அதை வெறுக்காவிட்டால் பூமியிலே அது நமக்கு முக்கியம், இது தேவை, இதுதான் எனக்கு ஆதாயம் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறவைகள் எல்லாமே நீங்கள் அதை வெறுத்து கர்த்தரை பின்பற்றாவிட்டால் நீங்கள் அவருக்கு சீசனாக இருக்க மாட்டீர்கள். அதன் அடிப்படையில் அவர் சொல்லும்போது, உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க, ருசியாக இருக்க வேண்டிய நாம் பல சூழல்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மாறிடுறோம். தேவனுக்கு பிரதிபலிக்க வேண்டிய நாம் பல இக்கட்டு நிலைகளிலே பல தவறான விஷயங்களிலே ஈடுபடுத்தி கொண்டதுனால கனி கொடுக்க வேண்டிய நபர்கள் இப்போது வெட்ட வேண்டிய சூழலில் வந்து விட்டது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எதன் அடிப்படையில் அவர் பேசுகிறார்? இன்னொரு இடத்துல அவர் பேசுகிறார், அதை எடுத்துக்கொள்வோம் வாங்க. மார்க்கு 9:50. மார்க் 9:50. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமுள்ளவர்களாயும் இருங்கள் என்று. அல்லேலூயா. இந்த வசனத்தை எதன் சாராம்சமாய் அவர் பேசுகிறார், எதன் அடிப்படையில் பேசுகிறார்னா, மேலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சில காரியங்களை சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணுறாரு, அதை விளக்குகிறார். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான் என்று சொல்லி இந்த இடத்துல அதன் அடிப்படையில் தான் உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், இது 3 சுவிசேஷகர்களும் சொல்லிய அந்த வசனத்திற்கு அர்த்தம் ஒன்று தான். என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாரம் உள்ளவர்களா, அப்போ தான் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு உப்புடையவர்களாய் இருக்க முடியும். சரி, உப்பை குறித்து நீங்கள் என்ன கற்று வச்சிருக்கிறீங்க? உப்புன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சுவை உள்ளது. ஓகே ஓகே பதப்படுத்தணும். உப்பை வந்து பதப்படுத்தலைன்னா அது என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். அது வேற ஒன்றுக்குமே என்ன ஆகாது, உதவாது. சரி, ஓகே. சரி, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்கள் கூட உப்பை குறித்து நான் பேசுகிறேன். இந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 அத்தியாவசியமான பொருள், முக்கியமான பொருள், எல்லா மக்களுக்கும் தேவையான பொருள். இந்த உப்பு அதிகமாக ஆனாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனை. அப்போது சரியான விதத்தில் இந்த உப்பை என்ன பண்ணணும்? பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. முக்கியமான இந்த உப்பு இல்லைன்னா மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாது? சாப்பிடவே முடியாது. ஆனால் உப்பு அதிகமாக போட்டுட்டா அதை விட அந்த பொருளை என்ன பண்ண முடியும்? கொட்டி தான் போட முடியும். அப்போ இந்த உப்பை உருவாக்குவதற்கு ஒரு சாதாரணமான வேலை இல்லை, மிக ஒரு கடினமான வேலை. ஆமென். கடல் தண்ணீரை எடுத்து அதை பாத்தி கட்டி அந்த உப்பை அந்த தண்ணீரை வடிகட்டி அந்த உப்பலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை என்ன பண்ணுவாங்க? அதை நல்லா சுத்தம் செய்து அதை உப்பாக பெரிய ஒரு மேடாக்கி நிறைய உப்புகளை சேர்த்து, இப்போ அந்த உப்புகளை என்ன பண்ணுவாங்கன்னா கிராமமாக, தெருவாக, ஊராக என்ன பண்ணுவாங்க? மூட்டையில் கட்டி வச்சுக்கிட்டு உப்பு 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 உப்புன்னு என்ன பண்ணுவாங்க? விற்பாங்க. அப்போது மக்கள் என்ன செய்வாங்க? தானியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த உப்பை வாங்குவார்கள். அப்போது இந்த உலகத்தில் மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்று, மிக அதிக அளவில் தேவையான ஒன்றாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், அந்த உப்பு வந்து பாருங்கள், அது எந்த அளவுக்கு அங்கே கஷ்டப்படுகிறது. கடல் தண்ணீரிலிருந்து அது வெளியில் வருது, அது வெளியே வந்து அதற்குரிய அந்த முறைகளெல்லாம் பின்பற்றி அது உப்பாக மாறினதுக்கு பிறகு அதை அதே இடத்துல வச்சுட்டா அந்த உப்பு என்ன ஆயிரும்? இப்போ உருவாக்கின இடத்துலையே அந்த உப்பை வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், திடீர்னு மழை வருது,
என்ன ஆயிரும்? அந்த உப்பு கரைஞ்சி போயிடும். இல்லை அந்த உப்பை உருவாக்கி அதை பதப்படுத்தாமல் வச்சுட்டா, அதை அப்படியே சும்மா விட்டுட்டாங்கன்னா அதில் இருக்கிற அந்த தன்மை, அந்த சாராம்சம் என்ன ஆயிரும்? குறைந்து போய்விடும். இப்போ அந்த உப்பு என்னவா மாறிடும்? வெளியே கொட்டப்படுவதற்கு தவிர வேறு ஒன்றுக்கும் என்ன பண்ணாது? உதவாது. ஆனால் இங்கே என்ன அந்த இடத்துல அவங்க செய்வாங்கன்னு சொன்னால், அந்த உப்பை எந்த அளவுக்கு அவர் தயார் செய்கிறாரோ அந்த அளவுக்கு அதை என்ன பண்ணணும்? வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், வெளியில் கொண்டு போய் அதை சேர்க்கணும். அப்படி சேர்க்கலன்னு சொன்னால் அந்த உப்பு என்னவா மாறிடும்? சாரமற்ற ஒன்றாக மாறிடும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போது இந்த உப்பை என்ன பண்ணுவாங்க? அதோடைய வியாபாரிகள் வாங்கி கொண்டு பல இடங்களுக்கு சென்று உப்பு 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 என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்த உப்பை விற்று அந்த அந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதை பயன்படக்கூடிய ஒன்றாக மாற்றுகிறார்கள். ஆமென். எத்தனை பேர் உங்களுக்கு புரியுது? இது போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறோம். இந்த உப்பு நல்லது தான். ஆண்டவர் சொல்ல, அந்த உப்பு நல்லது தான். ஆனால் அது சாரமற்று போனால் அது வெளியே குட்டப்படுவதற்கு தவிர வேறு ஒன்றுக்கும் என்ன பண்ணாது? உதவாது. அல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் சுவை குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறோன்னா, நாம் மற்றவர்களுக்கு சுவையை குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் இன்னைக்கு மற்றவங்களுக்கு அந்த சுவையை கொடுக்கணும். நம்ம தேவையுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம அத்தியாவசியமான பொருளாக இருக்கணும். நம்ம முக்கியமான பொருளாக இருக்கணும். அநேகருக்கு நம்ம தேவையுள்ளவங்களாக இருக்கணும். அநேகருக்கு நாம் கண்ணீர் துடைக்கிறவர்களாக இருக்கணும். அநேகருடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவர்களாக இருக்கணும். சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை பேசுகிறவர்களாக இருக்கணும். இதுதான் நம்முடைய கேரக்டர். ஆமென். அந்த உப்போடைய தன்மை என்ன? அநேகருக்கு சுவை குடிக்கக்கூடியதாக இருந்தது. அநேகர் தேவை உள்ள ஒரு பொருளாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எங்கே இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மட்டும் உப்பா இல்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நானும் முக்கியத்துவம் வாய்ந்தவங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இன்றைக்கி எப்படிலாம் நம்ம கற்பனை பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மொத்த உலகத்துக்கும் சுவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் 5:13 மீண்டும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு, மனுஷால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஆமென். இந்த உப்பளங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த உப்பு சாரமற்று போன அந்த உப்பை அதை வெளியில் அப்படியே சும்மா அது பாட்டும் கிடக்கும். அதில் மிதிச்சுட்டு, அதில் வேலை செய்கிறவங்களாம் மிதிச்சுட்டு போயிட்டு அப்படியே தான் இருப்பாங்க. அந்த இடத்த பயன்படுத்த மாட்டாங்க. அது அப்படியே சும்மா தான் கிடக்கும். ஏன்னா அந்த உப்பை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அதை போட்டுடலாம். மறுபடியும் கடலில் போனாலும் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் அது எதற்குமே அதுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை. அதனால் என்ன பண்ண, அப்படியே மணலோட மணலாக கலந்து அந்த உப்பு அப்படியே சும்மா அப்படியே கிடக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை பல நேரங்களில் அப்படி தான் இருக்குது. நல்லா ஆண்டவர் சொல்கிறார், உப்பு நல்லது தான். அதனால் பாருங்கள், எந்த இடத்துல அவர் சொல்லும்போது, லூக்காவில் சொல்லும்போது உப்பு நல்லது தான். அவர் சொல்கிறார், உப்பு நல்லது தான். அப்படியே உங்கள் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை வெறுத்து விடாவிட்டால் அவனுக்கு எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இந்த உலகத்தில் நீங்கள் முக்கியமாக எனக்கு தேவைன்னு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, எனக்கு இதெல்லாம் முக்கியமான ஒன்று, இதெல்லாம் எனக்கு தேவையான ஒன்று, இதெல்லாம் எனக்கு அத்தியாவசியமான ஒன்று நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வெறுக்கவும் தயாராக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் நீங்கள் வெறுத்து விடுவதற்கும் தயாராக இருக்கணும். அது எல்லாம் முக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அது எல்லாம் முக்கியமானது அல்ல, எனக்கு இயேசு தான் முக்கியமானவர் என்று சொல்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலையை நீங்கள் பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பவுல் சொல்கிறான் பாருங்க, எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், நஷ்டமாக எண்ணுகிறேன். நஷ்டமும் குப்பையுமாக நான் என்ன பண்ணுறேன் என்றேன். நான் யோசித்து பார்த்தேன், இவர் ஏன்டா அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை சொன்னது யார்? பவுல். அப்போது ஒரு மணிக்கு, ஒரு நிமிஷத்துக்கு அவருடைய பிஸ்னஸில் அந்த உயர்வு வந்துக்கிட்டே இருக்குமா, அந்த பிளஸ்ஸிங் வந்துக்கிட்டே இருக்குமா, அந்தளவுக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்குமா, அந்தளவுக்கு அவர் பணக்காரரான ஒரு மனிதர். அல்லேலூயா. அந்தளவுக்கு எப்படிப்பட்ட மனுஷர்? பணக்கார மனுஷன். நான் நினச்சேன், இவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ்லாம் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பார்? அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸை அடுத்தது பார்க்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? பவுல் இருக்கிறார். ஆனால் இவர் இப்போ என்ன பண்ணுறாரு? ஊர் ஊரா, தெரு தெருவா,
தேசம் தேசமாக அவர் பிரயாணம் பண்ணின இடங்கள் எல்லாமே இன்றைய வரைக்குமே யாருமே பிரயாணம் பண்ணலை. அந்தளவுக்கு கடுமையான பிரயாணம். சீசர்கள் பண்ணின பிரயாணங்கள் இன்னைய வரைக்குமே யாரும் என்ன பண்ணலை. அழகாக அவர் பாஸ்டர் சொன்னார், இன்றைக்கி வெளிநாட்டுக்கு டூருக்கு போனவங்களாம் என்ன சொல்கிறாங்களா, இங்கே நான் ஊழியத்துக்கு சென்று வந்தேன். அவங்க சும்மா விசிட்டிங் போயிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து சொல்லும்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் நான் வெளிநாடு தேசத்தில் ஊழியத்தை முடித்து வருவதற்கு தேவன் உதவி செய்தார் அப்படி சொல்லுவாங்க. இவங்க சும்மா பார்க்க போயிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், உண்மையாகவே அந்த நாட்களில் சீசர்கள் அவர்கள் சுற்றின தேசங்கள் சுவிசேஷ நிமித்தம் அவர் கால் வைக்காத இடங்களெல்லாம் இல்லை. அல்லேலூயா. ஆசியா கண்டத்தில் பாதி அளவில் உள்ள தேசங்களை பவுல் சுற்றி திரிந்தார். அவருடைய பிஸ்னஸை கவனிப்பதற்கு ஆள் இல்லை. அவருடைய அப்பா பிஸ்னஸை எடுத்து செய்ய வேண்டிய நபர் தங்க வீடு இல்லாமல், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல், மழையிலையும் வெயிலையும் குளிரிலையும் திருடர்களுக்கு மத்தியில் கல்லர்களுக்கு மத்தியில் எத்தனையோ விதங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அந்த மனிதன். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு லாபமான அனைத்தையும் நான் என்ன பண்ணுறேன், நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போது அந்த அளவுக்கு அதை எந்த அளவு உயர்வில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் லாபகரமான ஒன்றாக இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இதெல்லாம் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பயங்கரமான ரிச்சாக இருப்பாங்க. பாட்டு போடுவாங்கள்ல, ஒருத்தர் வந்து பாட்டு பாடினாராம். அந்த பாட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதாவது என்னென்னா, அவர் பயங்கரமான ஆஸ்தி உள்ளவர்களாக இருக்கிறாராம். ஆனால் அவர் பாடுற பாட்டு அவர் இருக்கிற லைஃபுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குதான். அந்த மாதிரி ஒரு பாட்டு சொன்ன அந்த இல்லை டக்குன்னு வரல, பெர்க்மன்ஸோடைய அந்த சாங்கு. சரி, ஓகே, இருக்கட்டும். அப்போது நான் இடையில இல்லை நான் சொல்கிறேன், ஞாபகம் தான் நான் சொல்கிறேன். ஆமேன். அப்போது அவங்களுடைய வாழ்க்கை ஒன்று, அவர்கள் பாடுகிற பாடல்கள் ஒன்றாக என்ன பண்ணுது இருக்குது. பாடியவர் பெரிய ஒரு ஆர்சி ஃபாதராம். அவருக்கு பயங்கரமான சொத்தான். அவர் இந்த பாட்டை பாடினாருன்னு சொல்லி ஏதோ ஒரு இதாக பேசினாங்க. அப்போ என்னன்னா, பவுல் இந்த இடத்துல சொல்லுவதற்கு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவதற்கு மிகுந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தார். அவர் தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென். எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி. அப்போது இன்னைக்கு சிலர் அதான் சொல்ல வந்தது, இன்னைக்கு சிலர் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பேசுவார்கள், என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதெல்லாம் கர்த்தருக்காக தாப்பா. ஆனால் ஒரு ரூபாய் என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தருக்காக செலவு செய்ய மாட்டார்கள். அவங்க நல்ல பிளஸ்ஸிங்காக இருப்பாங்க, ஆண்டவருக்காக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப உயர்ந்து ஒரு நல்ல நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்கள் நினைத்தால் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சபைன்னு சொல்லி என்ன பண்ணலாம், கட்டி கொடுக்கலாம். ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சபை, ஒரு சின்ன சர்ச்சை போதும். என்னுடைய ஆசை எப்படி ஆகிலும் இந்த தமிழ்நாடு முழுக்க, இந்திய தேசம் முழுக்க ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சபைன்னு வந்துட்டா இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்றைக்கி வளர்ந்த தேவ பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அன்றைக்கி அவங்க சொல்லுவார்களே தவிர, எனக்கு எல்லாம் ஆண்டவர் தந்தார், கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்களே தவிர, கர்த்தருக்காக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்யக்கூடிய மனநிலையில் இல்லாத இருக்கிறவர்களை தான் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனால் பவுல் அப்படிப்பட்ட நபர் அல்ல. அவர் எல்லாம் இருந்தும் தன்னுடைய வழிகளை அவர் கிறிஸ்து இயேசுவுக்காக மாற்றிக்கொண்டார். ஆமென். அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை. அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் தேவையுள்ளவர்கள் தான், நீங்கள் முக்கியமானவர்கள் தான். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முக்கியமான நபர்கள். நீங்கள் நன்றாக கற்பனை பண்ணி பாருங்களேன், ஏசப்பா உலகத்தில் நாம் இல்லைன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு தேவையோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு தேவை. அதான் ஒருத்தர் சொன்னாரா, ஆண்டவரே நான் இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் நீங்கள் இல்லைனாலும் என்னால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நமக்கு ரெண்டு பேருக்குள்ள, ஆண்டவருக்குள்ளேயும் நமக்கும் அவருக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கம் என்பது பிரியாத ஒன்று. அது பிரிக்க முடியாது. ஒன்று நீங்கள் அவரை விட்டு பிரிஞ்சு போகணும், இல்லை அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும். அதற்கு ரெண்டுக்குமே காரணமானவங்க நம்ம. அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த பாண்டிங்கில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பிசாசனால் சோதிக்கப்படும் போது, இந்த மாதிரி வழிகளில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிவதற்கு நேரம் உண்டாகும். ஆனால்
இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் அப்படி இருக்க வேண்டிய இடத்துல தேவனுக்கும் நமக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாறும் பொழுது தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட தேவையுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் நமக்கு அந்த ருசி பதார்த்தம் டேஸ்ட் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த பொருளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அல்லேலூயா. உப்பு நல்லது தான், அது தேவையுள்ளது தான், அது எல்லாருக்கும் உகந்தது தான், உலகத்திற்கு தேவையானதான், சுவை கொடுக்கக்கூடியது தான். ஆனால் அதில் எந்த சுவையும் இல்லை, எந்த சாராம்சமும் அது இல்லை அப்படிங்கும்போது அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஆமேன். அதே போல் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லார் பாருங்க, உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்து காய்களும் மெருவு காய்களும் உதவாது, அதை வெளியே போடுவார்கள், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. லூக்கா எதன் அருப்பிலே பேசுகிறான்? ஒருவன் தன்னை வெறுத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவைகளும் வெறுக்க வேண்டும். நீங்கள் இயேசுவுக்கு ருசியுள்ள பதார்த்தமாய் மாற வேண்டும். இயேசுவுக்கு நீங்கள் சுவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும். கர்த்தருக்கு நம்ம எந்த வகையிலெல்லாம் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம எத்தனை வயசில் ரட்சிக்கப்பட்டோமோ தெரில. நான் 23 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு எத்தனை ஆண்டுகளில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன், உயிரோடு இருக்கிற வரையிலும் நான் உமக்கு என்னவாக இருக்கணும்? சுவையாக இருக்கணும் ஆண்டவரே. நான் உமக்கு உப்பாக இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பாருங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் சொன்ன 9:50 வசனத்தை நம்ம அதன் அடிப்படையில் பார்க்குறோம். அதில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்கிறத நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அதை மறுபடியும் அந்த இடத்துல நம்ம தியானிப்போம், என்ன சொல்கிறாருங்கிறத. மார்க் 9:50 சாரி, நான் மத்தியை பார்த்துருக்குறேன். சாரி, அது மேலே 48லேருந்து வாசிப்போமே. 48லேருந்து இல்லை, 48லேருந்து. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உனக்கு இடரல் உண்டாக்குகிறது என்ன? நீ சுவை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க, கனி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க, உலகத்துக்கு தேவையானவர்களாக இருக்கிறீங்க, நம்முடைய கிராமத்திற்கு தேவையானவங்களாக இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான உள்ள நபர்களாக இருக்கிறோம், முக்கியமான நபர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படி முக்கியமான நபர்களாக இருக்கிற அந்த வேலையில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒன்று, உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், அல்லது உங்களுடைய அபயங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதியாக இருக்கலாம். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த விஷயத்தை நீங்கள் தகர்த்து எறிஞ்சிட்டு கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஓடணும். அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல அவர் ஞாபகப்படுத்துகிறார். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமல் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். அல்லேலூயா. அக்கினியினால் நம்ம என்ன பண்ணுறோம்? சோதிக்கப்படுகிறோம். அக்கினினால் நம்ம என்ன பண்ணுறோம்? அது சொல்ல, அந்த உப்பிடப்படுகிற பதப்படுத்துகிற பொருளை, அந்த பதார்த்தத்தை ஆண்டவர் சொல்கிறார். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல பலி செலுத்திட்டு அது என்ன பண்ணுவாங்களாம்? அதை பதப்படுத்தி வைப்பாங்களாம். இந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன பண்ணுவாங்க? நம்ம இன்றைக்கி நிறைய நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க? பதப்படுத்தப்பட்ட பொருளை தான் நம்ம சாப்பிட்றோம். அது மீனாக இருந்தாலும் சரி, மட்டன், சிக்கன், எல்லாமே, பீஃப், எல்லாமே வெளிநாடுகளில் இந்திய தேசம் நிறைய ஏற்றுமதி செய்கிறாங்க பதப்படுத்தப்பட்ட பொருளாக. அப்போ அது பதப்படுத்துவதற்கும் மிக முக்கியமான பொருளாக என்ன தேவைப்படுதுன்னா உப்பு தான் தேவைப்படுகிறது. அப்போது அதுபோல் எந்த மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அக்கினினால் சோதிப்பது போல நம்மளை என்ன பண்ணுறாரு? அவர் சோதிச்சிருக்கிறார். யோபு சொல்லுகிறான், நான் சோதிக்கப்படும் பொழுது சுத்த பொண்ணாக என்ன பண்ணுவேன்? மாறுவேன். அல்லேலூயா.
அக்கினினால் சோதிக்கப்படுகிற போது நான் என்ன பண்ணுவேன்? சுத்த பொன்னாக மாறுவேன். அதே போல தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார், அக்கினினால் ஒப்பிடப்படுவான். அக்கினினால ஒப்பிடப்படுவான். அதுக்கு பிறகு சொல்றார், உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடு சமாதானமுள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பின்மாற்றம் ஆன கிறிஸ்தவங்களை ரொம்ப கஷ்டம், அவங்கள என்ன பண்ணிட முடியாது. இதெல்லாம் அதுக்கு சமமான ஒன்று தான். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்கு ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு வல்லமையாக செயல்பட்டிருப்பாங்க, ரொம்ப பிரதிபலிச்சிருப்பாங்க. ஆனால் அதே நபர் காலம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மிக மிக சோரமற்ற போன ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே இப்படிலாம் இருந்தீங்களே, இப்படிலாம் நீங்கள் செயல்பட்டீங்களேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த காலங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறேன் ஆமாம் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு போவாங்க. நான் அப்படிப்பட்ட மனுஷர்கள்லாம் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நபர்களை மீண்டும் அவங்கள கர்த்தருக்கு நேராக கொண்டு வருகிறது என்பது மிக மிக சிரமமான காரியம். ஆமென். அதை தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோடு கூட நெருங்கி வாழணும், எந்த அளவுக்கு நான் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்க கூடியவர்களாக இருக்கணும். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பில் அதோட பிரதிபலிப்பு நம்ம உலகத்தில் எப்படி இருக்கிறோம், மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆண்டவர் மையமாக வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சொல்ல அதற்கு எதனால சாரம் உண்டாக்குவீர்கள்? எதனால் நீங்கள் அதை மறுபடியும் அதை நீங்கள் என்ன எதுவுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தில் எல்லா பொருள்களுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம். பிளாஸ்டிக்கு, இந்த பையை நான் நினச்சி பார்த்தேன், இந்த நம்ம பிவிசி பைப்பெல்லாம் இருக்குல்ல, நான் ஒரு நாள் பார்த்தேன். இந்த பிவிசி பைப்பெல்லாம் எதில் தயாரிக்கிறாங்க தெரியுமா? நம்ம வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு போகிறோம் பாருங்கள், தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு ஓரமாக போடுறோம் பாருங்கள், அந்த வாட்டர் பாட்டில், நம்ம வீட்டில் பழைய சேர்லாம் உடஞ்ச சேர்லாம் இருக்குது பாருங்கள், அது, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேனா, பிளாஸ்டிக்கில் என்னெல்லாம் பொருள் உபயோகமற்ற பொருள் இருக்குதோ அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அதை உருக்கி கூழாக்கி அப்படியே பிவிசி பைப்பாக தயாரிக்கிறாங்க. அதை நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அழகாக ஒரு பாட்டு சொல்லுவாங்க, மீன் சத்தா கருவாடு, நீ சத்தா வெறுங்கூடு. மீன் செத்துச்சுன்னா அதுக்கு மகிமை உண்டு, ஆனால் மனுஷன் செத்துட்டானா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மனுஷன் பாருங்களேன், எந்த அளவுக்கு இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறான், விஞ்ஞான ரீதியில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறான். வெளிநாடுகள்லாம் 150 மாடி கட்டடம், 200 மாடி கட்டடம், இப்படி போயிட்டு இருக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த உலகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக தோணலை. நான் அடிக்கடி நினச்சி பார்க்குற ஒன்றை சொல்கிறேன். ஆனால் நான் நினச்சி பார்க்குறேன், ஒரு நாள் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், மனுஷன் ஆண்டவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக படைச்சிருக்கார். அல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் எவ்வளோ பிரம்மாண்டமாக படைச்சிருக்காரு பாருங்க, எவ்வளோ அழகாக எவ்வளோ நேர்த்தியாக படைச்சிருக்காரு பாருங்க. நம்மளை உருவாக்குனதை மட்டும் இல்லை, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரையிலும் நம்முடைய அவயங்கள் எல்லாமே சீராக செயல்படுவதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அதற்கு நாட்களையும் நேரங்களையும் தந்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் இந்த உடலில் ஏதாவது ஒரு கிருமி உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அதை போராடி ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் அணுக்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், 2 விதமான அணுக்கள். இதெல்லாம் நம்ம உடம்பில் என்ன பண்ணோம், வந்த அந்த எதிர்ப்பு கிருமிகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதை நம்ம சரீரத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய அற்புதமான பிரம்மாண்டமான படைப்பை பாருங்கள். ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பை ஒரு செகண்டில் என்ன பண்ணிடுறான், துப்பாக்கியால் சுட்டு கொன்னுடுறான். சின்னோண்டு புல்லட்டு அப்படி ஷூட் பண்ணானா என்ன ஆயிடுது, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பு, அவ்வளோதான். ஒரு சாதாரணமான கிருமி, கொரோனாங்கிற கிருமி, நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், எவ்வளோ பெரிய மனிதர்களாக அந்த கொரோனா வாரிட்டு போச்சு தெரியுமா. இன்றைக்கும் அந்த கொரோனாவோட தான் வாழ்கிறோம். அது சாக அடிக்கிற வரைக்கும் நமக்கு அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாது. சாக அடிச்சுதா மட்டும்தான் ஐயோ பெரிய பாதிப்படான்னு மக்கள் உணர்வான். அப்போ யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு தேவன் நம்மளை பிரம்மாண்டமாக
படைச்சிருக்கிறார் பாருங்க. நம்மளை அந்த அளவுக்கு தேவன் நம்மளை உயர்வாக வைத்திருக்கிறார், சுவையாக வைத்திருக்கிறார், உப்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சாரம் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற காலங்களில் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கம் பாண்டிங் உபயோகமற்று போயிருச்சுன்னு சொன்னால் எந்த விஷயத்தை வச்சு உங்களை என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. எதுவுமே செய்ய முடியாது. எல்லா பொருளையும் ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஆனால் உப்பை என்ன பண்ண முடியாது? ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஆண்டவர் எங்கே கொண்டு போய் எங்கே இணைக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கணுமா? உப்புடையவர்களாக இருங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தன்மையுள்ளவர்களாக இருங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளே, உங்கள் ஊருக்குள்ளே, உங்கள் தெருவுக்குள்ளே, உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஒரு சாரம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார்? ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணுமா? உப்புடையவர்களாக இருக்கணும், சுவையுள்ளவர்களாக இருக்கணும். 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக ஜெபம் பண்ண தெரியாது, ஒரு பாட்டு பாட தெரியாது, ஒரு வசனம் சொல்ல தெரியாது. படிக்காதவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் படிக்காதவங்க இன்றைக்கி எத்தனை பேர் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்கிறாங்க தெரியுமா? ஆனால் படித்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஓசியான்கிற தீர்க்கதரிசன புத்தகத்தில், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் மறந்தீங்கன்னா அவர் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாராம்? மறந்துடுவாராம். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வேதத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும், படிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் வசனம் உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேதத்தை மறந்தீங்க, அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? உங்கள் பிள்ளைகளை மறந்துடுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதுக்காகவே தான் என்ன பண்ணணும்? நீங்கள் படிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? வேதத்தை படிக்கணும். ஏன்னா நீங்கள் வேதத்தை மறந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணிடுவார்? மறந்துடுவார். அதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே நாம் உப்புடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அதற்காக ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள், சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த இடத்துல சொல்லும்போது மட்டும் ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள், அது கூடுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாரு. கூடுமான வரையிலும் பவுல் சொல்றார், கூடுமான வரையிலும் யாவரோட என்ன பண்ணுங்க? சமாதானமாக இருங்க. இந்த இடத்துல மட்டும் ஆண்டவரே எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு பாயிண்ட் வச்சு தான் பேசியிருக்கிறாரு. ஏன்னா அந்த சமாதானமாக இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஆமென். இந்த சமாதானமாக இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவாங்க, ஆனால் அந்த சமாதானத்துக்கு மட்டும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், எல்லாரோடும் கூட சமாதானமாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி புரியுதா உப்பு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி? நீங்கள் எப்பெல்லாம் உப்பு எடுக்கிறீங்களோ இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அல்லேலூயா. நீங்கள் யார்? உப்பு. we are salt. நம்ம யார்? உப்பு. அதே சமயம் அந்த உப்பு சாரமற்று போச்சுன்னா we are waste. ஆமென். நம்ம வேஸ்ட். அப்போ நம்ம டேஸ்ட்டை கொடுக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்குள்ள சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவர் நடந்து போகையில் ஒரு மரத்தை பார்க்குறாரு. அந்த மரத்தை பார்த்தோன்னே அதில் எந்த கனிகளும் இல்லை. ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், இந்த அத்தி மரம் பட்டு போகட்டும்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வரும்போது அந்த மரம் என்னாச்சு? பட்டு போயிருச்சு. அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாள் ஒரு விவசாயி என்ன பண்ணுறான்? திராட்சை தோட்டங்களுக்குள்ளே அத்தி மரத்தை நடுகிறான். திராட்சை தோட்டங்களுக்குள்ளே அத்தி மரத்தை நடுறான். திராட்சை தோட்டம் என்பது நல்ல பழம், நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த அத்தி மரத்தை கொண்டு போய் அதில் என்ன பண்ணக்கூடாது? நடவே கூடாது. ஆனால் அந்த மனிதன் என்ன பண்ணுறான்? அந்த எஜமான் என்ன பண்ணுறான்? அத்தி மரத்தை அந்த தோட்டத்துக்குள்ளே நடுறான். அது என்ன பண்ணும்? அந்த அத்தி மரம் என்ன பண்ணும் தெரியுமா? அத்தி பழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அத்தி பழம் ஃபுல்லாக பூச்சி தான் இருக்கும். அந்த அத்தி மரம் ஃபுல்லாக பூச்சி தான் இருக்கும். அத்தி மரத்தை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத்தி மரத்தை பராமரிக்கணும், கூடுதலான எஃபோர்ட் எடுக்கணும். அது எப்போ பார்த்தாலும் பூச்சியாக இருக்கும். அந்த மரம் ஃபுல்லாக, இந்த பழங்குள்ள பூச்சி தான் இருக்கும்.
அதனால தான் அதிகமாக அத்தி பழத்தை அப்படி டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்க. அதை அடைகளாக ஆக்கி தான் என்ன பண்ணுவாங்க, அத்தி அடைகளாக தான் சாப்பிடுவாங்க. அப்போது இந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, அந்த அத்தி மரத்தை கொண்டு போய் எங்கே வைக்கிறாராம், திராட்சை செடியில் வைக்கிறாராம், திராட்சை தோட்டத்தில் வைக்கிறாராம். இவர் என்ன பண்ணியிருக்கணும், அங்கே வைக்கவே கூடாது. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வைக்கக்கூடாத ஒன்றை வச்சுட்டு எஜமான் என்ன பண்ணுறாரு, இந்த அத்தி மரம் பழமே கொடுக்கல, அதனால் அந்த அத்தி மரத்தை வெட்டி போட்டுருன்றாரு. உடனே வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே என்ன பண்ணாதீங்க, அதை இன்னும் 1 வருஷம் கொத்தி களை போடுறேன், அப்படி இல்லைன்னா அதை அடுத்த வருஷம் என்ன பண்ணிடலாம், வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் சொல்கிறான். பாருங்கள், ஏற்கனவே ஒரு இடத்துல இயேசு சொன்னார், அந்த அத்தி மரம் பட்டு போகட்டுன்னு சொன்னார், பட்டு போச்சு. அதே அத்தி மரம் இந்த இடத்துல இருக்கும்பொழுது இந்த அத்தி மரத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே, வேலைக்காரன் கேட்குறான், கொஞ்சம் 1 வருஷம் டைம் கொடுங்கன்றான். நான் யோசித்து பார்க்குறேன், அந்த அத்தி மரத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க வேலைக்காரன் இல்லை, இந்த அத்தி மரத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க வேலைக்காரன் இருக்கிறான். அல்லேலூயா. அதே போல் உங்களுக்கு எனக்கும் உத்தரவாதம் கொடுக்க இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் வழி விலகி போயிட்டோம், பின்மாறி போயிட்டோம். சுவை கொடுக்க வேண்டிய நம்ம உப்பாக இருக்க வேண்டிய இருக்கிற காலகட்டங்களில் இப்போ நாம் ஆண்டருக்குள்ளே ஒப்புரவாகி நம்மளை வளர்க்கலை, நம்மளை வந்து இன்னும் ஊக்குவிக்கலைன்னு சொன்னால் எந்த காலத்துலேயும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, நம்மளை சாரமுள்ளவர்களாக மாற்றவே முடியாது. அல்லேலூயா. அடிக்கடி நம்மளை என்ன பண்ணணும், செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி நம்முடைய ஆவிக்குரிய லைஃப்பை நம்முடைய திரி அணைந்து போகாதபடிக்கு நம்ம அந்த விளக்கு, அந்த திரியில் எண்ணெயை ஊற்றி கொண்டே இருக்கணும். அதுதான் உப்புள்ள ஒரு வாழ்க்கை. 10 பெண்கள் இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமாக இல்லை. அந்த ஆயத்தமுள்ளவர்களை வந்து பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், எஜமான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த நேரத்தில் இந்த மீதி புத்தி இல்லாத பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ எங்களுக்கு எண்ணெய் குறைஞ்சிச்சு, கொஞ்சம் எண்ணெய் கடனாக கொடுங்கும்போது அவங்க எங்ககிட்ட எண்ணெய் இல்லை, எங்களுக்கு இருக்கிற எண்ணெய் எங்களுக்கே பத்தாது, நீங்கள் போய் விற்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, வாங்கி கொள்ளுங்கள், விற்கிற இடத்துல வாங்கி கொள்ளுங்கள். அப்போ அப்படி தான் இருக்குது நம்முடைய லைஃபு. அப்போ அந்த எண்ணெய் நமக்குள்ளே என்னென்னா அபிஷேகம்னா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த தொடர்பு, கனெக்டிவிட்டி அது இருந்து கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கணும். உன்னால் பாடல் கேட்கணும், கிறிஸ்தவ பாடல் கேட்கணும், வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கணும், செபித்து கொண்டே இருக்கணும். தினந்தோறும் ஜெபம், வேத வசனம், பாடல்கள், இதெல்லாம் நம்முடைய செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கடன் பிரச்சனை, போராட்டம், நாளைய பிரச்சனை, நாளைய தேவைகள், எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனை, நோயினால பிரச்சனை, வியாதி, இதனால் இதையே கற்பனை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சுவை கொடுக்க வேண்டிய நாம் சுவையற்றவர்களாக மாறிவிடுவோம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி எந்த அளவுக்கு உப்பு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பாருங்கள். உப்பு இல்லாத வீடே இல்லை. அல்லேலூயா. உப்பு இல்லாத ஒரு வீடு என்ன பண்ணாது, இருக்காது. எண்ணெய் இல்லாமல் இருக்கலாம், பருப்பு இல்லாமல் இருக்கலாம், மற்ற பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உப்பு இல்லாத வீடு எதுவுமே இல்லை. ஆனால் நிறைவாய் வைத்திருப்பார்கள். உப்பு தான் அதிகமாச்சு, ஏன்னா ரொம்ப கம்மியான ஒன்று எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு பாருங்களேன், யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் நம்ம அப்படி தான் யோசிக்கிறாங்க. இவன் ஆகாதவன், இவன் கிறிஸ்தன், பைபிள் எடுத்துட்டியா நாசமாக தான் போ என்ன அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நீ நாசம் பிச்சைக்காரனா ஆவன்னு சொன்னாங்க என்னைய. பைபிள் எடுத்த நீ என்ன ஆவ, பிச்சைக்காரனா மாறுவ, இப்படிலாம் சொன்னாங்க. எத்தனை விதத்தில் நாம் பாதிக்கப்படுறோம் பாருங்கள். மிக தேவையான ஒன்று இப்போ எப்படி இருக்குதான், தேவையற்ற ஒன்றாக இருக்குதான். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உப்பு கனமற்ற ஒன்றாக இருக்கிறது, ஆனால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் தான் உங்களை என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கனவீனமான ஒன்றை தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே வச்சு. அதனால தான் இந்த இடத்துல மத்தேயுவில் சொல்கிறார், 5ஆம் அதிகாரத்தில் 13 வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் உலகத்துக்கு, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் தெருவுக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நம்ம யாராக இருக்கிறோம், சிவ கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஒரே ஒரு கற்பனை கடைசியாக முடிக்கிறேன் இந்த பிரசங்கத்தை. உப்பு இல்லைன்னா ஒரு வீட்டில் எல்லாம் செஞ்சிட்டீங்க,
நல்லா தடபுடலாக காய்கறிலாம் போட்டு மசாலாலாம் போட்டு எல்லாத்தையும் செம்ம டேஸ்ட்னா வாசனையை வச்சு சொல்கிறேன், அருமையான வாசனை, எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் பந்தியில் உட்காந்துருக்குறாங்க. சொந்தக்காரெல்லாம் எங்கே உட்காந்துருக்குறாங்க? பந்தியில் எல்லாம் வந்துட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு கற்பனை. அப்போது பரிமாறியாச்சு, எல்லாத்துக்கும் என்ன பண்ணியாச்சு? பரிமாறியாச்சு. சாம்பார் ஊற்றி என்ன பண்ணியாச்சு? பரிமாறியாச்சு. ஆனால் என்ன போடலை? உப்பு போடலை. எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். ஐயோ என்னப்பா இப்படி எப்படிலாம் இருக்கும் அந்த ரியாக்ஷனை கற்பனை பண்ணி, எவன் என்னென்ன சொல்லுவான் கற்பனை பண்ணி பாருங்கள். இவ்வளோ அழகாக சமைச்சு உப்பு போடாமல் விட்டியாப்பா, என்னப்பா நல்லா சாப்பிட்லான்னு வந்தா நீ இப்படி பண்ணிட்டியாப்பா, ஏதோ என்னெல்லாம் பேசுவான்னு கற்பனை பண்ணி பாருங்கள். அதே சமயம் அந்த உப்பு அதோடு கூட அந்த சமையலை நம்ம சர்வீஸ் பண்ணும்பொழுது அதை சாப்பிட்டு எப்படி சொல்லுவாங்க பாருங்கள். இப்படி தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படி தான் இருக்கிறோம். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு, நம்ம ஊருக்கு, தேசத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உங்கள் மாவட்டத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உப்பாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இல்லாமல் யாருடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? டேஸ்ட்டு இருக்காது. நீங்களும் நானும் இல்லாமல், நான் சொல்லட்டுமா, நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிறதுனால தான் உங்கள் ஊரே ஆண்டவர் உங்களை மூலமாக பாதுகாக்கிறார். நீங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறதுனால தான் உங்கள் மூலமாக தேவன் என்ன பண்ணுறாரு? மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். அப்போ இன்றைக்கி நல்லா கற்பனை பண்ணி பள்ளி போலுங்க, ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த உலகத்திற்கு உப்பாக வச்சிருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தம் வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை என்னையும் உப்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சொல்லலாமா? ஆண்டோடைய சமூகத்தில் என்ன பண்ணுவோம்? ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபத்தை முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆஃப் பண்ணி போடு. சொல்லிடுறேம்மா, சொல்லலாம், முடிச்சிடலாம். சொல்லலை, சாட்சி இருக்கம்மான்னு கேட்டேன், உங்களுக்கு கேட்கல. நீங்கள் பக்கத்தில் தான் உட்காந்தீங்க, வீடியோனா ஆதாரம் இருக்குது. சாட்சி இருக்கான்னு நான் கேட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்கள். இன்னைக்கு பிரசங்கத்தை நீங்கள் வீட்டில் போயிட்டு யூடியூப்பில் பாருங்கள். இந்த உப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நான் கடைசியாக சொன்னேன், அந்த அந்த ஆதாரம் ஒரு ஓமை ஒன்று சொன்னது போல் நான் சொன்னேன். திருமண வீட்டில் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நல்ல சாப்பாடை சமைச்சு உப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே போல் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம உப்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்குள்ள சாரம் இருக்காது. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேலையிலும் கர்த்தருக்குள்ள நீங்களும் நானும் உப்பாக இருக்கணும். அல்லேலூயா. இபாலா ராபாலா ராபாதுரா. இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை உப்பாக வச்சிருக்கிறார். இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை அநேகருக்கு தேவை உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். சிக்காபாலா ராபாலா ராபா. இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே உங்க கரங்களுக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. ஆராதிப்பே, ஆராதிப்பே,
வறுமையோ நேசிப்பேனே சுவை. சொல்லுவோமா? நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேனே சுவை. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நேசிங்களேன். ஆராதிப்பேன் 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 இயேசுவை. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் ஆராதிப்போமா? ஆராதிப்பேன் 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 இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. எல்லா வேளையிலும் உம்மை ஆராதி. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன் 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 இயேசுவை. அப்பா பின்தொடர்வேன் இயேசப்பா பின்தொடர்வேன் உம்மையே பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. எந்த சூழ்நிலையிலும் உம்மை பின்தொடர்வேன். வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. நேசிப்பேன் 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 இயேசுவை. இன்னும் அதிகமாய் நேசிப்பேன் 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 இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. எந்த உயர்வு வந்தாலும் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க தான் ஆண்டவரே எல்லாம். ஆமென். இந்த உலகத்துக்கு நான் உப்பா இருக்கணும் ஆண்டவரே. ஹalleluya. அநேகருக்கு நான் சுவை கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். ஆமென் ராஜா. அநேகருடைய வாழ்க்கைக்கு நான் தேவையுள்ளவனாக இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் சமுதாயத்துக்கு ஆமென். என் தேசத்துக்கு என் பட்டணத்துக்கு நான் தேவையுள்ளவனாக இருக்கணும். ஹalleluya. என் வாழ்க்கை பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். என் வாழ்க்கையில என்ன நிந்த கசப்பு வந்தாலும் அதை நான் பொருட்படுத்தாம நான் கர்த்தருக்கு உகந்தவனாக வாழணும் ஆண்டவரே. ஆமென். பாலாராபா துராகா பாலாராபா. இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நாங்கள் உப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. எங்களை சாரம் உள்ளவர்களாக மாற்ற உம்மால கூட ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாலாராபா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சாரம் உள்ளவர்களாக மாற்ற உம்மால கூட மாற்றித்தாரும் ஆண்டவரே. தகப்பனே.
எங்க வாழ்க்கையில நாங்கள் சாரமட்டு போயிட வேண்டாம்ப்பா. ஹalleluya. இந்த கடைசி காலத்துல நிற்கிற எங்க வாழ்க்கையில ஒரு சாரமற்ற தன்மையை நீங்கள் அனுமதிச்சிடாதீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை சாரமுள்ள வாழ்க்கையா மாறணும் ஆண்டவரே. ஆமென். இந்த உலகத்துல நாங்கள் எதை விடணும்? உமக்கு பிரியமில்லாத வழிகளில நாங்கள் விட வேண்டியதை எல்லாம் விடணும் ஆண்டவரே. ஆமென். இயேசு என்கிற நாமத்துக்குள்ள நாங்கள் வாழ மட்டுமே அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. தீபாதால எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து நாங்க சின்ன சபையா இருக்கலாம், நம்ம யாருக்கும் அறியாதவர்களா இருக்கலாம், நம்ம யாருக்கும் பிரயோஜனமற்றவர்களா ஒருவேளை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீங்க இல்லாம யாருமே பிரயோஜனப்பட முடியாது. ஹalleluya. ஸ்தோத்திரம். லீபா ராஷாபாலா ராபாதுராலா இயேசு ராஜா. லீகாபாதா ராபாலா ராபாலாபா. ஒவ்வொரு வீட்டிலும் உப்பு இருக்கிறது போல இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் நாம இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்மளை பார்க்கறாங்க. ஒருவர் நம்மளை பார்க்கும்போது அவர்கள் ஆறுதல் அடைகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நம்மளை பார்க்கிறவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். நம்மளை பார்க்கிறவர்கள் சந்தோஷப்படுறாங்க. நம்மளை பார்க்கிறவர்கள் மற்றவர்களுக்கு நாம தேவை இல்லவங்களா இருக்கிறோம். எத்தனையோ பேர் நம்மளை பார்க்கிறவர்கள ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு, நம்மளை உப்புள்ளவர்களாக தான் வச்சிருக்கிறார். தயவு செய்து நீங்க உன்னை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதுல இருந்து நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்க விலகிறாதீங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் 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 இயேசுவை. நாட்களை நீங்க மறந்துடாதீங்க. ஜூன் மாதம் ஆண்டவர் இந்த மாதம் மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம் உப்புள்ளவர்களாக இருக்கும். நாம் உப்புள்ளவர்களாக இருக்கும் என்பதை இயேசு விரும்புகிறார். நாம் உப்புள்ளவர்களாக இருக்கணும் என்பதை இயேசு விரும்புகிறார். அக்கினினால சோதிக்கப்படுகிறது போல நாம் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மளை சுவையுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக தான் சோதிக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மளை சுவையுள்ளவர்களாய் மாற்ற விருப்பம். நீங்க உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எந்த பிசாசு எங்களை ஆண்டவரே நெருங்க விடாதபடிக்கு பாதுகாக்கிற கர்த்தர். இந்த உலகத்தின் காரியங்களை எங்களை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாக்கக்கூடிய கர்த்தர். ஆண்டவரே, சுவை மட்டும்தான் ஆண்டவரே நாங்க கொடுக்கிறோம். உப்புக்கு தெரிந்ததெல்லாம் சுவை, உப்புக்கு தெரிந்ததெல்லாம் சுவையை மட்டும்தான். அதே போல எங்களை ஆசீர்வதிங்க. நாங்க சுவையை மட்டும்தான் ஆண்டவரே கொடுக்கிறோம். நாங்க தேவையுள்ளவர்களா மட்டும்தான் ஆண்டவரே இருக்கிறோம். நாங்கள் பயன்படுவர்களாக மட்டும்தான் ஆண்டவரே இருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த தேவ ஆவியானவர்களை பயன்படுத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். பிள்ளைகளை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்துல வேண்டி செபிக்கிறோம் எங்கள் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தைகளை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேறப்பட்ட அன்னிய ஐக்கியமும் இன்றும் என்றுமல்ல சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.